வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 2025க்கு உண்டான பலன்கள்ல ஒரு சிறப்பு பலனாக, அதாவது 2025ல தொழில் செய்யறவங்களுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான சில பிரச்சனைகள் யாருக்காவது வருது அந்த 2025ல. ஏன்னா நிறைய ராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க, வேலை கிடைக்காமலேயே இருக்கும். அந்த வேலை கிடைத்தாலும் அதுல ஒரு திருப்தியின்மை இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தொழில் சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரங்கள்லாம் அவரவர்களுடைய தசாபுத்திப்படி சாதகமாக இருக்கும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரு உடனடி தீர்வாக எந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை செய்தால், எந்த கோயிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செஞ்சா நமக்கு உடனடி தீர்வுன்றது கிடைக்கும். அதாவது இன்ஸ்டண்டா நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே புதுவிதமான ஒரு பிரச்சனைகள் எப்பவாவது வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு இன்ஸ்டண்டா ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பாக்குறோம். அதே சமயம் கோயிலுக்கு போக முடியவங்க போகிறாங்க, இல்ல எங்களால வீட்டுல செய்யணும், என்ன மாதிரியான ஒரு வழிபாடு முறைகளை, நாங்க கடன் அதிகமா வச்சிருக்கிறோம், எங்களுக்கு கடனுடைய பிரஷர் அதிகமாக இருக்கு, அதுல இருந்தெல்லாம் நாங்க இன்ஸ்டண்டா நிவர்த்தி ஆகுவதற்கு எந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வீட்டுல வச்சு பூஜிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு ஷார்ட்டா என்ன தொழில்ல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த பதிவுல ஒரு சிறப்பு பதிவாக. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அதே ராசி என்பர்களா இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான தகவல்கள் இந்த பதிவுல கண்டிப்பாக இருக்கும். இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் அந்த 2025ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் உங்களுக்கு இந்த எல்லா ராசி என்பவர்களுக்கும் கிடைக்கும். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னுடைய பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்திருக்கும். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்கள், ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன் பகவான். நீங்க ரிஷப ராசி அன்பர்கள் நில ராசியை சேர்ந்தவர்கள். இந்த 2025 இந்த ரிஷப ராசி அன்பர்கள் அதிகப்படியானோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், சில பேருக்கு வேலையில ஒரு முன்னேற்றம் காரணமாக, ஒரு வளர்ச்சி காரணமாக ஒரு கட்டாய சூழ்நிலை ஏதாவது ஒண்ணு ஏற்படலாம், மாறணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரலாம். இல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே அதிகமான ஒரு வளர்ச்சி, வருமானம் எல்லாருமே எதிர்பார்க்கிறதாம். இது ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோள் தான் எல்லாருக்குமே இந்த 2025ல இருக்கும். அதே சமயத்துல தொழில் ரீதியாக கடந்த காலத்துல எல்லாம் நிறைய கடன் வாங்கி அவமானப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்கள் உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை, மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில எந்த விதமான ஒரு பிரபகண்டாவும் படுத்தாம ரொம்ப அமைதியான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நீங்க ரிஷபராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025ல மேலும் மேலும் தொழில்ல அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள், மேலும் மேலும் வளர்ச்சியை விட இருக்கக்கூடிய தொழில அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கு, அதுல எந்த விதமான ஒரு நஷ்டங்களும் இல்லாமல் ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு நம்ம சில தெய்வ வழிபாடுகளை இந்த 2025ல பண்ணணும். அந்த 2025ல நம்ம செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா, ஒரு கோயில் சொல்றேன்னா அதுல கரெக்டா நீங்க இந்த ஒரு வருடத்துல 2 முறையாவது அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதுல முக்கியமாக இருக்கக்கூடிய கோயில் பாத்தீங்கன்னா அண்ணாமலையார். திருவண்ணாமலை கோயிலுக்கு நீங்க 2 வாட்டியாவது மெயினா போயிட்டு வாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, மேடம் நாங்க பௌர்ணமிக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க நீங்க பௌர்ணமிக்கு போறதை விட வியாழக்கிழமை அன்னைக்கு போங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த அண்ணாமலையார் கிட்ட ஒரு பிரார்த்தனை வைத்து நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான கடன்கள் முழுவதுமாக குறைய போகுது. அடுத்து வேலை சம்பந்தமான சிறிய வளர்ச்சிகள், யார் யாருக்கெல்லாம் வருமானம் பத்தல, அடுத்து பாத்தீங்கன்னா புதிய ஒரு வேலை தேடல்கள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை உங்களுக்கு முழுவதுமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த திருவண்ணாமலை கோயில்ல போயிட்டு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பிரார்த்தனை, அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க. அந்த அடிப்பிரதட்சணம்ன்றது பாத்தீங்கன்னா அந்த கருவறையை சுற்றி நம்ம பண்ணினாலே போறோம்.
மலையை சுற்றி பண்ணணும்னு அவசியம் இல்லை, கிரிவல பாதையில நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. கருவறையை சுற்றி அந்த அடி பிரதட்சணம்ன்றது பாதத்தின் மூலமாக ஒவ்வொரு அடியாக வைக்கிறது. அந்த ஒரே ஒரு அடி பிரதட்சணம் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போறோம். இந்த வருடம் முழுவதுமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்போ அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு போறீங்களோ விநாயகர் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க. ஏன்னா அந்த விநாயகர் தான் உங்களுக்கு சிவபெருமான் மூலமாக அதிகப்படியான ஒரு நன்மைகளை இந்த 2025 அளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய அந்த திருவானைக்காவில் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க தாராளமாக போயிட்டு வரலாம். அந்த ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச சில அபிஷேகங்களை பண்ணினீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வளர்ச்சின்றது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக இருக்க போகுது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் நாங்க வீட்டுல யாரை வச்சு வழிபாடு பண்ணலாம், இந்த காலகட்டத்துல நாங்க எந்த தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல குருமார்களை வைத்து நீங்க வழிபாடு பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறார். உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அந்த குரு பகவான்றதுனால உங்களுக்கு நீங்க வீட்டுல வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா குருமார்களை, காஞ்சி பெரியவர், கணக்கன்பட்டி சுவாமிகள், அகத்தியர், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு குருமார்கள், அதாவது பதஞ்சலி முனிவர்கள், இந்த மாதிரியான ஒரு குருமார்களை, ராகவேந்திரா சுவாமி, இந்த மாதிரியான ஒரு குருமார்களை வழிபாடு பண்ணும் போது அவர்களை பார்த்து வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ கான்டாக்ட்ஸ் மூலமாக உங்களுடைய கண்ணும் அந்த குருமார்களின் கண்ணும் ஒன்றுக்கொன்று சேர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை ஆத்மார்த்தமாக வைக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 2024 என்ன கடந்த 5 வருடங்களாக இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளுமே இந்த 2025 முழுவதுமாக தீர்ப்பதற்குண்டான ஒரு சிறந்த வருடமாக தான் இருக்க போது. இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நீங்க கண்டிப்பா செய்து இந்த புத்தாண்டுல மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனே பிரார்த்தனை செய்து கொள்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.